அனைவருக்கும் வணக்கம். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026. திருநள்ளாறுல 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. திருநள்ளாறுல மட்டும் கிடையாது, எல்லா கோவில்கள்லயும் இன்னைக்குதான் சனிப்பெயர்ச்சின்னு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் அதுல கலந்துக்கோங்க. போன வருஷமே திருக்கணிதத்தின் முறை பிரகாரம் சனி பயிற்சி ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? சோ இந்த வானத்துல அந்த கரெக்டா அந்த டிகிரி அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல கும்பராசில இருந்து மீன ராசிக்கு போன வருஷமே பயிற்சி ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வக்ரம் ஆனாரு. அதுக்கப்புறம் நவம்பர் மாசம் திருப்பி கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார். இது வந்து பழைய ஒரு பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இந்த நாள்ல கோவில்கள்ல பூஜைகள்லாம் பண்ணி அந்த பஞ்சாங்கத்துல இந்த டேட்டு தான் காட்டுது. ஆனா பிராக்டிக்கலா இப்போ நீங்க வந்து டைரக்டா வானத்துல போய் பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியோடைய அந்த எல்லையை விட்டு மீன ராசிக்கு போன வருஷம் மார்ச் மாசமே போயிட்டாரு. ஆனா போயிட்டு திருப்பி வந்தாரு, ரிட்டர்ன் வந்தாரு, வக்ரம் ஆனாரு. நவம்பர் மாசம் திருப்பி வந்து மீன ராசிக்கு போயிட்டார். இதனுடைய பலனை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ராசிகள், இந்த கும்பராசி, மீனராசி, கடகராசி, சிம்ம ராசி, மேஷராசி, இவங்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து இவங்கெல்லாம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. கோவில்கள்ல எழுதி வச்ச பஞ்சாங்கத்துல முன்பு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை கணிச்சு எழுதி வச்சதுல இன்னைக்கு வந்து சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லா கோவில்கள்ல பூஜை பண்றாங்க. நல்ல விஷயம்தான், ஓகேங்களா? என்னதான் நம்மளுக்கு பிராக்டிக்கலா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு மண்டலம், கும்பராசின்ற ஒரு மண்டலத்துல இருந்து இன்னொரு ராசிக்கு போறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆனா ஒரு கோவில்ல ஒரு பூஜைன்னு பண்ணும்போது, அது ஒரு விழாவாக செய்யும் போது, இன்னைக்கு சனி பெயர்ச்சி ஆயிடுச்சின்னு ஒரு டிக்ளரேஷன் பண்ணும் போது அது வந்து ஒரு ஆத்ம நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். என்னதான் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நடந்தாலும், சரிங்களா, என்னதான் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து ஒரு விழா எடுத்து செய்யும் போது அப்ப வந்து தெரியாத பாமர மக்களுக்கு கூட இன்னைக்கு சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. டெக்னிக்கலா இந்த உலகத்துல இந்த கடவுள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, இந்த உலகம் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 10 பேருக்கு தான் அவர் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த அறிவை கொடுக்கிறார், அனைத்தையும் உணரக்கூடிய தன்மையை கொடுக்கிறார். மிச்ச 90 பேருக்கு வந்து கொடுக்கறது இல்லை. இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகேங்களா? நல்ல 100 பேரும் அறிவார்ந்த சமூகமா இருந்தா ஆட்சியாளரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி இந்த உலகத்துல கடவுளோட டிசைனா தான். 10 பேருக்கு அறிவு இருந்தா போதும், மிச்ச 90 பேர் பாமர மக்களா இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் இன்னைக்கு கோவில்ல பூஜை நடக்குதுப்பா, இன்னைக்குதான்ப்பா சனி பெயர்ச்சின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய அந்த விழாவுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்க, இப்போ இந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி ஒரு பலன் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், எந்த ராசிகளுக்கெல்லாம் மிகவும் அருமையாக இருக்கின்றது, எந்த ராசிகள்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, இதெல்லாம் முன்னாடி நிறைய வீடியோல சொல்லி இருக்கேன். இப்போ இன்னைக்கு சனி பெயர்ச்சின்றதால, இன்னைக்கு மார்ச் 6ஆம் தேதின்றதால இன்னைக்கும் திருப்பி சொல்றேன். இது வந்து ஒரு ரீகாலா இருக்கும், தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ராசிக்கும் ஒரு மார்க்குன்னு ஒண்ணு போட்டிருக்கேன் சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கோச்சார பலனும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியோடைய அந்த ராசிக்கான பொதுவான பலன், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சனி பயிற்சியால இந்த கும்பராசில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆவறதால இந்த பெயர்ச்சி எந்த ராசிக்கு மிகவும் சாதகமாக மிகவும் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல நம்பர் 1ல இருக்கிறது கும்பராசி. ஏன்னா உங்க ராசியில இருந்துதான் அந்த கிரகம், சனின்ற ஒரு கிரகம் இன்னொரு ராசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. நீங்க தான் அங்க கதாநாயகன். இப்போ வடிவேலு ஒரு படத்துல ஒரு மொட்டை மண்டையில கை வச்சுன்னு இருப்பாரு, அவர் இந்த இதுல இருந்து கை எடுக்க முடியாது, அவங்க இன்னொரு இடத்துக்கு மாத்தி விடுவாங்க. அந்த மாதிரி கும்பராசி ஒரு இதுல மாட்டின்னு இருந்தாங்க, அவங்க இப்போ அந்த மாட்டிட்டு இருந்ததை மீன ராசிக்கு மாட்டி விட்டுருக்காங்க,
ரைட்டா? சோ அதனால அந்த கும்பராசி தான் இப்போ 12 ராசிகள்ல மிகவும் மாற்றங்கள் நிறைந்த நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக இருக்கும். கடந்த ஒரு 6 வருஷமா கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளையும், ஏகப்பட்ட இன்னல்களையும், ஏகப்பட்ட தோல்விகளையும், ஏகப்பட்ட அவமானங்களையும், ஏகப்பட்ட சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சந்திச்சாங்க. எல்லா விஷயத்துல, குடும்பத்துல அம்மா அப்பா கிட்ட கணவன் மனைவி பிரச்சனை, பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் ஆவறது, வேலை கிடைக்காம அவஸ்தைப்பட்டது, கல்யாணம் ஆகாம அவஸ்தைப்பட்டது, கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்பட்டது, குழந்தை இல்லாம அவஸ்தைப்பட்டது, வேலை போனது, வேலை வந்தது, வேலை இழப்பு ஏற்பட்டது, நல்ல வேலை கிடைக்காம அவஸ்தைப்பட்டது, தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சது, சில பேர் நிறைய டிசீஸால அவதைப்பட்டது, ஹாஸ்பிட்டல்னு சுத்தின்னு இருந்தது, சில பேருக்கு விபத்துகள் ஆச்சு. கடந்த ஒரு 6 வருஷமா கும்பராசி நிம்மதியா இல்ல. கடுமையான வேதனைகளையும், கடுமையான பிரச்சனைகளையும், கடுமையான இன்னல்களையும் சந்திச்சுன்னு இருந்தாங்க. 7.5 சனின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது போன ஜென்மத்துல நம்ம வாழ்ந்திருப்போம். 60 வயசு வாழ்ந்தோமா, 70 வயசு வாழ்ந்தோமா, 80 வயசு வாழ்ந்தோமான்னு தெரியாது. அந்த போன ஜென்மத்தோடைய டோட்டல் கர்மாவும் நிகழ்காலத்துல நம்ம செய்த கர்மாவும் சேர்த்து வச்சு 7.5 சனி, அஷ்டமத்து சனியில சனி பகவான் நம்மளுக்கு காட்டுவார். இதுதான் கர்மா, என்ன பண்ணி வச்சிருக்கிற பாரு, எவ்வளோ கர்மா பண்ணியிருக்கிற, எவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கிற பாரு. ஒரு மனிதன் 7.5 சனியில் மிகவும் கஷ்டப்படுகிறான் என்றால் அது நம்ம செஞ்சு வச்ச கர்மாவோடைய விளைவு. இப்போ நம்ம அவஸ்தைப்படுறோன்றது அர்த்தம். சோ கடந்த ஒரு 6 வருஷமா 2020 இருந்து கும்பராசி அன்பர்கள் கொரோனா ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரி போர் வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் மிகவும் கஷ்டத்துல, பொருளாதாரத்திலயும் சரி, குடும்ப பிரச்சனையும் சரி, பணம் பிரச்சனையும் சரி, தொழில் பிரச்சனையும் சரி, வேலை பிரச்சனையும் சரி, இவ்வளவும் கஷ்டங்களை அனுபவித்து இப்போ இந்த ஜென்ம சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை. 7.5 சனி இன்னும் கம்ப்ளீட்டா முடியல, பாத சனி இருக்கு. பாத சனி இன்னும் பாத்தீங்கன்னா எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு 2028 பிப்ரவரி மாசம் தான் கம்ப்ளீட்டா 7.5 சனி முடியும். இருந்தாலும் விரய சனியும் ஜென்ம சனியும் முடிவது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஏன்னா உங்க ராசியில சனி பகவான் இவ்வளவு நாள் இருந்து கடந்த ஒரு 3 வருடங்களாக 2023, 24, 25 கடுமையான மன அழுத்தத்தை, கடுமையான பிரச்சனைகளை எதுல கை வச்சாலும் விளங்கல. அவமானம் தான் மிஞ்சிச்சு, வேதனை தான் மிஞ்சிச்சு, மன அழுத்தம் தான் வந்தது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏகப்பட்ட கஷ்டங்கள். பணம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும், பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், பெரிய வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்போ போன வருஷத்துல இருந்து இந்த ட்ரம்ப் என்னைக்கு வந்தாரோ, என்னைக்கு ஆட்சியில வந்தாரோ, இந்த சனி பகவான் இந்த உலகத்துக்கு பிடிச்ச ஒரு சனி மாதிரி. சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியை தான் பிடிப்பாரு, ரைட்டுங்களா? எல்லா ராசியை பிடிக்க மாட்டாரு. ஆக்சுவலி ட்ரம்ப்புக்கு சனி பகவானே எவ்வளவு பரவாயில்ல போல இருக்குது. இந்த ஆள் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தி இப்ப நான் போரை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா நாட்டையும் போர்ல இழுத்து விட்டு இருக்காரு. இதெல்லாம் இது சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துல இப்போ விரய சனியில இருக்கிறார். காலபுருஷ தத்துவம், ரைட்டுங்களா? அதுக்கு விரய சனியில இருக்கும்போது உலகம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல இந்த ஆளு யுஎஸ் பிரசிடென்டா மிகப்பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுருக்காரு. இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷ ராசிக்கு எப்போது ஜென்ம சனி முடிகின்றதோ அப்பதான் இந்த உலகத்துக்கு பிடிச்ச இந்த 7.5 சனியில ஜென்ம சனின்றது முடியும். இன்னும் அது முடியறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 4.5 வருஷம் இருக்குது. அப்பனா இந்த 4.5 வருஷமும் உலகத்துல பிரச்சனைகள் இருக்கும், போர்கள் இருக்கும், விலைவாசி உயரும், அந்தந்த நாடு திவாலாவும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை.
மீன ராசிக்கு போன வருஷம் ஜனவரி மாசம் நான் போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன், சனி பகவான் எப்போலாம் இந்த உலகத்துக்கு விரைய சனி, எப்போ மேஷ ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இந்த உலகத்துக்கே 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி, எப்போ மேஷ ராசிக்கு ஜென்ம சனி முடியுதோ அப்போ இந்த உலகத்துக்கே ஜென்ம சனி முடிகிற மாதிரி. இப்போ இந்த ஒரு வருஷமா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு திருநள்ளாறுல இருக்கிற சனி பயிற்சி கும்பிடுறோம். ஆனா இந்த ட்ரம்ப் என்னைக்கு வந்தாரோ அன்னில இருந்து மேஷ ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. போன வருஷம் மார்ச்ல இருந்தே நல்லா இல்லை. போன வருஷம் மார்ச் அந்த டைம்ல தான் அவர் பதவி வந்தது. அப்பத்துல இருந்தே வெளிநாட்டு மக்களுக்கும் நல்லா இல்லை, பொருளாதாரமும் நல்லா இல்லை, எல்லாத்துலயுமே ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னும் ஒரு 4.5 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும். யாரா வேணா சொல்லலாம் இப்ப சரியாயிடும் அப்ப சரியாயிடும், எவ்வளவு பெரிய பொருளாதார வல்லுநர் கூட சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், மேஷராசிக்கு ஜென்ம சனி எப்போ முடியுதோ, ஏன்னா மேஷராசி தான் காலபுருஷ தத்துவத்துக்கு ராசி. இப்போ சனி பகவான் மீனத்துல போனதால வெளிநாட்டுல இருக்கிற ஏகப்பட்ட கிளைண்ட் கடந்த ஒரு வாரமா போனு, என் கணவர் துபாயில இருக்கிறாரு, அபுதாபில இருக்கிறாரு, கொட்டார்ல இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, அங்கெல்லாம் போர் நடந்துன்னு இருக்குது, அங்கெல்லாம் எங்க வீட்டு மேல ஏவுகணை போயின்னு இருக்குது, எங்க வீட்டு மேல பாம் கிராஸ் ஆச்சு, எங்க வீட்டு பக்கத்துல பாம் விழுந்தது, எங்க வீட்டு பக்கத்து பில்டிங்ல பாம் விழுந்ததுன்னெல்லாம் ஏகப்பட்ட துயரமான இது ரைட்டுங்களா, அதெல்லாம் போயின்னு இருக்குது. அதுதான் இந்த உலகத்துக்கு இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது. போன வருஷமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ இந்த பயிற்சி, இப்போ இந்த திருநள்ளாறு பயிற்சி டைம்ல கூட போர் தான் நடந்துன்னு இருக்கு. எப்போ விரைய சனியோ அப்பவே அது பிரச்சனை தான். என்னதான் இருந்தாலும் இந்த கும்பராசிக்கு இப்போ இந்த ஜென்ம சனி விலகுனது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும், மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். இவ்வளவு நாள் உங்களுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் பிரச்சனை இருந்ததோ, திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை சுமூகமாக போகும். குடும்ப வாழ்க்கையில ஏதாவது அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பங்காளிகள் பிரச்சனை இருந்திருந்ததுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமாக மாறும். வேலை இல்லாம இருந்தா சரி, இவ்வளவு நாள் வேலை கிடைக்கும். தொழில்ல மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, தொழில இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா லாபங்கள் ஏற்படும். சரி, ஏகப்பட்ட கடனை போச்சு, அந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனைத்து விஷயங்களையும் மாறுதல்கள் ஏற்படும். வெளிநாட்டுல இருக்கிற கும்பராசி அன்பர்கள் கவலையே பட வேணாம், அழகா நம்ம ஊருக்கு வந்துருவீங்க, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. சரிங்களா? கும்பராசிக்கு 90 மார்க். கும்பராசி தான் நம்பர் 1 நல்ல டைம். ஏன்னா 6 வருஷம் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டு இப்போ அந்த ஜென்ம சனி முடியுதுன்றது ஒரு பெரிய ஒரு இது. சரிங்களா? ஓகே, உங்க ராசி தான் ஃபர்ஸ்ட். 2வது ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி. 2017 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2017 ஜனவரி மாசம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி போன வருஷம் மார்ச் மாசம் 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இந்த வருஷம் மார்ச் மாசம் திருநள்ளாறு சனி பயிற்சி. சோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கும் 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சதால, சனி பகவான் வெற்றி சனிக்கு போறதால கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே நிறைய மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் வெற்றி சனியில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க. வெற்றி சனியில தான் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, கல்யாணம் ஆகும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நன்மையான விஷயங்கள் நடக்கும். இந்த உலகத்துக்கு என்ன ஆனாலும் மகர ராசிக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் நன்றாக இருந்தால், சுமாராக இருந்தாலே எல்லாமே நல்லா நடக்கும். மகர ராசிக்கு 95 மார்க். உங்களுக்கு ஜென்ம சனி 2023 முடிஞ்சு போச்சு. 2023 முடிஞ்சு போச்சு. சில பேருக்கு ஜென்ம சனி முடிஞ்சா 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நற்பலன் ஏற்படும். இப்போ உங்களுக்கு 7.5 சனி என்பது கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய மாற்றங்களை மகர ராசி அன்பர்கள் சந்திப்பீங்க. மிகப்பெரிய முன்னேற்றங்களை கும்பராசி மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனையிலிருந்து வெளில வருவீங்க. மகர ராசி பிரச்சனையிலிருந்து வெளில வர்றது கிடையாது, இதுக்கு மேல ஒரு ஹை லெவலுக்கு போறது. ஒரு பெரிய வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, அதிகமா பணம் சம்பாதிக்கிறது, தொழில் ரொம்ப சூப்பரா ஓடுறது. சனி பகவான் உங்க ராசிக்கு காரகனே தொழில் காரகன். மகர ராசி அன்பர்கள்லாம் யாரெல்லாம் ஃபேக்டரி வச்சுன்னு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொழில் ரன் பண்றீங்களோ, மிகப்பெரிய வெற்றி சனி மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும்.
வெற்றி சனிலாம் ஒரே வருஷத்துல வீடு கொடுக்கும், நிலம் கொடுக்கும், காரு கொடுக்கும், பெரிய பணத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், கடன் இருந்தா கடனை அடைக்க வைக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், காதல் கைகூடும், சகல விதமான நற்பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுங்க. மகர ராசிக்கு கம்ப்ளீட்டா போன வருஷமே முடிஞ்சிருச்சு. போன வருஷத்துல இருந்தே நீங்க நிறைய மாற்றங்களை பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் அபிஷியல் இன்னைக்கு உங்களுக்கு கோவில்கள்லயே ஜென்ம சனி முடிஞ்சு போச்சுன்னு சர்டிபிகேட்டே கொடுத்தா மாதிரி, ரைட்டுங்களா? மகர ராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசி மகர ராசிக்கு. 95 மார்க் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மார்க் உங்களுக்கு தான் கம்ப்ளீட்டா 7.5 சனி முடிஞ்சிருக்கு. வெற்றி சனியோடைய மேஜிக்க வரக்கூடிய ஒரு மாசத்துலயும் நீங்க பாப்பீங்க, ரைட்டுங்களா? அடுத்தது கடகராசி. கடந்த ஒரு 3 வருஷமா, கடந்த ஒரு 6 வருஷமா கண்டக சனி, 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டக சனி, கடந்த ஒரு 3 வருஷமா அஷ்டமத்து சனி, 2020, 21, 22 கண்டக சனி, 23, 24, 25 அஷ்டம சனி. கடந்த ஒரு 6 வருஷமா ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடகராசி அன்பர்கள் சந்திச்சுன்னு இருக்கிறீங்க. சில பேர் கண்டக சனியில இருந்தே பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவாங்க, சில பேரு ஒரு பாதி பேரு அஷ்டம சனியில இருந்தே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேல மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவான் உங்க ராசிக்கு 9க்கு வரார், மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இவ்வளவு நாள் வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்க, கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையான வேலையில இருந்தவங்க, வேலை போற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, இவ்வளவு நாள் ஒரு கம்பெனில போய் மாட்டீங்கன்னா சார், அந்த கம்பெனில 2 வருஷமா நிம்மதியே இல்ல, அவன் சம்பளம் கொடுக்கறானே தவிர நிம்மதி இல்ல, எல்லாமே இதுக்கு மேல மாறும். ஏகப்பட்ட மாற்றங்களை கடகராசி அன்பர்கள் சந்திப்பீங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப வேலை போவோம் நிறைய பேருக்கு. அது ஏன் வேலை போகுதுன்னா, சார் எனக்கு ஜென்ம சனி இது அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சுன்றீங்க, நல்லா இருக்குதுன்றீங்க, ஏன் வேலை போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வேலை உங்களுக்கு கஷ்டமான வேலை, இதுக்கு மேல நல்ல கொஞ்சம் ஈஸியான வேலை, சந்தோஷமான வேலை, இல்ல அதை விட கொஞ்சம் சம்பளம் உயர்ந்த ஒரு சம்பளம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் இப்ப வேலை போறது. வேலை போச்சுன்னு ஒண்ணு பயப்படுறீங்க கிடையாது, வேலை போய் இன்னொரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக தான் இப்ப வேலை போகுது. புரியுதுங்களா? ஒருத்தர் ஏதோ ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணின்னு இருக்கிறாருன்னு வைங்க, கடவுள் அவரை மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக்கணும்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவாரு நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு கிராமத்துல, மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணின்னு இருக்கிறார், கடவுள் அவரை மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் விவசாயத்தை காலி பண்ணுவார், வருமானத்தை கட் பண்ணுவார். விவசாயம் அதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். விவசாயமே இனி நம்ம சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு அந்த விவசாயி வரும்போதுதான் அந்த விவசாயத்தை விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தொழிலுக்குள்ள வருவாரு. தொழிலுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் முன்னேற்றத்தை பார்த்து தொழிலதிபர் ஆவார். என்ன கான்செப்ட்? ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் அழிந்தால்தான் புதிய வரவு ஏற்படும். இதுதான் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். பழைய உடல் அழிந்தால்தான் புதிய பிறப்பு எடுக்கப்படும், புதிய மாற்றமும் புதிய யுகமும் உருவாகும்னு அவரு சொல்றார். ஒரு விஷயம் அழிஞ்சாதான் இன்னொரு விஷயம் புதுசா சூப்பரா பிறக்கும். புரியுதுங்களா? சோ இப்போ உங்களுக்கு வேலை போகுது, தொழிலை இழுத்து மூடுறீங்க, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா இன்னும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நீங்க தயாராகிறீங்கன்னு அர்த்தம். அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். இவ்வளவு நாள் திருமணம் ஆகாத கடகராசி அன்பர்கள், இவ்வளவு நாள் காதல்ல இருந்த கடகராசி அன்பர்கள், இவ்வளவு நாள் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கடகராசி அன்பர்கள், இவ்வளவு நாள் ஒரு பிரச்சனையா இருந்தது, வீடு விற்க முடியல, கார் விற்க முடியல, நிலத்தை விற்க முடியல, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல இருந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு என்னதான் போன வருஷம் மார்ச் மாசம் இது அஷ்டம சனி முடிஞ்சாலும் சனி பகவான் ஒரு லாங் பீரியட் வக்ரமாயிட்டார். அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்ற ஒரு ஃபீல் பண்றதுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். ஏன்னா அஷ்டமத்து சனி என்பது 7.5 சனியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இது, ரைட்டுங்களா? 7.5 சனியாச்சும் 7.5 வருஷம்
கெடுபலன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். விரைய சனி, ஜென்ம சனியில. ஆனா அஷ்டமத்து சனியில ஒரே பீரியட்ல எல்லா விதமான கெடுபலனும் நடக்கும். சோ அதுல இருந்து நீங்க படிப்படியா வெளியே வந்திருக்கிறீங்க. சோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள். கடகராசி அன்பர்களுக்கு வேலை விஷயம் சரி, தொழில் விஷயம் சரி, குடும்பம் சம்பந்தமான விஷயம் சரி, கணவன் மனைவி சம்பந்தமான விஷயம் சரி, குழந்தைகள் விஷயமா சரி, ஹெல்த் இஷ்யூஸா இருந்தாலும் சரி, எல்லாமே மாறும். சரிங்களா? ஓகே. கடகராசிக்கு என்ன மார்க் கொடுக்கலாம்னு பார்த்தா 85 மார்க் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது எந்த ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இது பொன்னான காலகட்டம். ஆனா காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வரும்போதுதான் ராசி பலன் பார்ப்பாங்க, நம்ம ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னு வைங்களேன், அந்த வீடியோஸுக்கு வியூஸே இருக்காது. இதே கும்பராசிக்கு போட்டோம்னு வைங்களேன், ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனா இதுதான் அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம். இதுதான் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைம். இதுதான் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு டைம். இதுதான் ஒரு பெரிய ஒரு வேலை மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு டைம். இது ரொம்ப நல்ல டைம். சனி பகவான் லாபஸ்தானத்துல வரக்கூடிய ஒரு நேரம். ரிஷபராசிக்கு கோச்சாரத்துல 12 ராசிகள்ல சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு தான் மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் இந்த உலகத்தோடைய ஜோதிடத்தோடைய ரகசியமே அதுதான். சோ ரிஷபராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, ரிஸ்க் எடுக்கிறது, லோன் வாங்குறது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். திருமண வயசுல பசங்க இருந்தாங்கன்னா திருமணத்தை எல்லாம் பண்ணிடுறது, காதல் பண்ணின்னு இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெத்துக்கிறது, அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும், அனைத்து விதமான வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றமான விஷயங்களையும், பொருளாதார விஷயங்களையும், வேலை மாற்றம் செய்யறது, வெளிநாட்டுக்கு போறது, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் பண்றதுக்கு சாதகமான காலகட்டமாக இந்த 2026 இருக்கும். சரிங்களா? இந்த ரிஷபராசிக்கு என்ன மார்க் கொடுக்கலாம்னு பார்த்தா 90 மார்க் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது எந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வரார். அதாவது இந்த தொழில் காரங்கனே தொழில் ஸ்தானத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. சோ இந்த மிதுன ராசிக்கு இது தொழில் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு வேலை, தொழில், பிசினஸ், வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ கடகராசிக்கு சொன்ன அதே விஷயம்தான். இப்போ உங்களுக்கு வேலை போச்சுன்னா பயப்பட வேண்டாம். என்ன நல்லா இருக்குதுன்றாங்க, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வருதுன்றாங்க, பார்த்தா வேலை போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கு வேலை போனாதான் நீங்க அடுத்தது என்னன்னு பாப்பீங்க. இப்ப நிறைய பேருக்கு எழுதி வச்சுக்கோங்க, மிதுன ராசிக்கு ஏகப்பட்ட பேருக்கு வேலை போகும். ஏன் அவங்களுக்கு வேலை போகுதுன்னா, ஒண்ணு அவங்க வேற ஏதாச்சும் வேலை தேடிப்பாங்க, இல்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது போவாங்க. நிறைய பேர் தொழில் செய்ய வருவாங்க. தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படும். யாராவது நண்பர்கள் இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம், இது பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம், இந்த தொழில் நல்லா இருக்குது, இது பண்ணலாம், இது பிரான்சைசி எடுக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு ஐடியாஸ் வரும். ஜாதகத்துல தொழில் அமைப்பு நன்றாக இருக்கும் போது, தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க தொழிலுக்குள்ள வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளையும், மிகப்பெரிய லாபங்களையும், மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் சந்திப்பீங்க. தொழில் ஸ்தானத்துல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் 2026 உங்களுக்கு சாதகமா இருக்கும். வருமானம் எங்கிருந்து வரும்? வேலை மாற்றம் பண்ணீங்கன்னா அதிகமா சம்பளம் வரும். இல்ல வேற ஏதாவது இதை விட கொஞ்சம் ஹை லெவல் வேலைக்கு போறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இப்ப இந்தியால வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா சம்பளம் கூடயா வரும். தொழில் பண்றீங்க, அதிகமா கொஞ்சம் லாபம் வரும். இன்னொரு தொழில் ஆட் பண்றீங்க, கூட சேர்ந்து செய்றீங்க, அதுல இருந்து லாபம் வரும். இல்ல ஒரு வீடு கட்டி வாடகை விடுறீங்க, ஒரு கடை கட்டி வாடகை விடுறீங்க, அதுல இருந்து லாபம் வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தங்கத்துல முதலீடு பண்றீங்க, இல்ல ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்றீங்க, லாபங்கள் வரும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆனா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டைம்ல குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்படும். சில பேருக்கு கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதுதான் விஷயம். ரைட்டுங்களா? இந்த மிதுன ராசிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு கேட்டா 80% மார்க் கொடுக்கலாம். ஏனென்றால் தொழில்காரகனே தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது. ரைட்டா? அடுத்தது எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த சனி பயிற்சியால மிகவும் கொஞ்சம் நற்பலனை அடையக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு அடுத்தபடியா தனுசு இருக்கு. சோ இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்து சனி.
எல்லாரும் இந்த 4ஆம் இடத்துக்கு சனி போனாலே அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய கெடுபலனை செய்யுமா, கெட்டது செய்யுமா? கிடையாது. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய ராசியில பிறந்திருக்கிறாங்க. அந்த சனி பகவான் குரு பகவானுடைய ராசிக்கே தான் போறாரு. ஸோ வீடு, வாகனம், முன்னேற்றம், வளர்ச்சி, இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான டீலிங்கு, நிலம் வாங்குறது விற்கிறது, வாகனம் வாங்குறது விற்கிறது, உங்க பூர்வீக சொத்து உங்க கைக்கு வர்றது, உங்க அம்மா ஏதாவது உங்களுக்கு நல்லது பண்றது, சொத்து எழுதி வைக்கிறது, அம்மா கிட்ட ஆதாயங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சியில மிதுனத்துக்கு அடுத்தபடியா நற்பலனை அனுபவிக்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த 4ஆம் இடத்து சனி 10ஆம் இடத்தை பார்த்து தொழில்காரகன் அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுக்கும் தொழில் அமைப்பு கொஞ்சம் அருமையாக இருக்கும். இந்த சனி பயிற்சியால பணவரவும், தொழில் முன்னேற்றமும், வேலை முன்னேற்றமும், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு இதுவும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு 75% மார்க் கொடுக்கலாம். இந்த சனி பயிற்சி 4ஆம் இடத்து சனி பயிற்சியை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்து சனி. இந்த சனி பயிற்சியால விருச்சிக ராசிக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குதான்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்ததோ, என்ன மாதிரி வளர்ச்சிகள் போயிட்டு இருந்ததோ, என்ன மாதிரி முன்னேற்றங்கள் போயிட்டு இருந்ததோ அது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவார். 5ஆம் இடத்துக்கு வருகின்ற சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய வளர்ச்சியும் எல்லாம் தடுக்க மாட்டார். இப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, தசாபுக்தி எப்படி இருக்குதுன்றத பொறுத்து நற்பலன்கள் நடக்கும். வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவுவாரே தவிர கெடுபலனை செய்ய மாட்டார். இந்த சனி பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியாகி அவர் 5இல் இருக்கும் போது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான டீலிங், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஏன் உங்களுக்கு வெற்றிகளே கிடைக்கும். 3ஆம் அதிபதி திரிகோணத்துல அமரும் போது உங்களுக்கு நிறைய வெற்றிகள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கெடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல, கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாரு. சோ 5ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே குழந்தைக்கு பாதிப்பு வருமா, முன்னேற்றத்துல தலை ஏற்படுமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க தசாபுக்தி தான் மெயினா விருச்சிக ராசிக்கு வேலை செய்யும். சனி பகவான் உங்களை கெடுக்கக்கூடிய அமைப்புல இல்ல, கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறாரு. இந்த 2026, 27, 28 நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, இல்ல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறீங்க, எந்த விதமான டிரான்சாக்சன் பண்ணாலும், எந்த விதமான ஒரு முன்னேற்றமும், ஒரு வளர்ச்சியும், ஒரு வெற்றி கிடைத்தாலும் அதற்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு காரணமாக அமையும். 3க்கும் 4க்கும் உடைய சனி பகவான் உங்களுக்கு 5ல வரதால இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 70% மார்க் தரலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது துலா ராசி. துலா ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வரார். துலா ராசிக்கு சனி பகவான் யோகர். அவர் 4ல இருந்தாலும் நன்மையை செய்வார், 5ல இருந்தாலும் நன்மையை செய்வார், 6ல இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வார். கரெக்டா துலா ராசி அன்பர்களுக்கு கரெக்டா இந்த தேர்தல் வருது 2026ல. இந்த 2026 இந்த அரசியல்ல இருக்கிறவங்க, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, அரசாங்கம் சம்பந்தமான சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும். இப்போ உங்க அப்பா யாராச்சும் எம்எல்ஏவா நிக்கிறாங்க, உங்க அப்பா வின் ஆவறதுக்கு உங்களுடைய ஜாதகமும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்களே துலா ராசியா இருக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏவா நிக்கிறீங்க, ஒரு கவுன்சிலரா நிக்கிறீங்க, ஒரு சேர்மனா நிக்கிறீங்க, இல்ல ஒரு அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்கிறீங்க, அரசியல்ல இருக்கீங்க, இந்த தேர்தல்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, தேர்தல் வேலைகள் செய்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்து சனி எதிரிகளை துவம்சம் செய்வார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வம்பு வழக்கு, நலப்பிரச்சனை, பாக பிரிவினை பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்தால் 2026 இதெல்லாம் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையாக அமையும். கொஞ்சம் அதாவது இந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த செகண்ட் மணின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த தேர்தல் வேலை செய்யறதால அதிகமாக சில பணம் வருவது, கணக்குல காட்டப்படாத தப்பான வழிகள்ல இருந்து பணம் வருவது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். இந்த புரோக்கரேஜ் தொழில் செய்யறவங்களுக்கு பண வரவை ஏற்படுவது, இதெல்லாம் வரும். பேசிக்கா இந்த துலா ராசிக்கு சனி பகவான் 6ல வரும்போது எதிர்பாராத பண வரவை அந்த ராசி அனுபவிக்கிறாங்க. எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பங்களும் அனுபவிக்கிறாங்க, எதிர்பாராத பணவரவும் ஏற்படுது. இப்ப இந்த வெளிநாட்டுல மாட்டின்னு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த துபாய் கண்ட்ரி, இந்த முஸ்லிம் கண்ட்ரில எல்லாம் மாட்டின்னு இருக்காங்க, போர் பண்ணின்னு இருக்கிறாங்க பாருங்க.
இந்த துலா ராசி அன்பர்கள் கொஞ்சம் அங்க மாட்டின்னு இருக்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏனென்றால் 6ஆம் இடத்து பலனும் கொஞ்சம் நடக்கும். ரைட்டுங்களா? இந்த 6ஆம் இடத்து பலனாலதான் இவங்க போய் அங்க கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இந்த துலா லக்னம் துலா ராசி அன்பர்கள் சில பேர் வந்து அங்க மாட்டின்னு இருக்கிறாங்க. எதுவும் ஒரு பாதிப்புன்றது சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? பாதிப்பு எல்லாம் எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும், கொஞ்சம் இன்னல்களை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். சரிங்களா? துலா ராசிக்கும் இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு. 70% மார்க் தரலாம். ஓகேங்களா? இந்த சனி பயிற்சியால மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ராசி, மிகவும் ஒரு பேட் டைம்னு சொல்லக்கூடிய ராசி, இந்த சனி பயிற்சி சாதகம் இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி என்ன ராசின்னு பார்த்தா மீன ராசி. கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வரார். இப்போ நம்ம இன்னைக்கு திருநள்ளாறு சனி பயிற்சின்னு நம்ம பார்த்துன்னு இருக்கோம். திருநள்ளாறுல இன்னைக்கு எல்லா கோவில்கள்ல இன்னைக்குதான் சனி பயிற்சி. 2025 மார்ச் மாசத்துல இருந்தே மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனியோடைய கெடுபலனை சூப்பரா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பஞ்சாங்கங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் கிளீனா இண்டிகேட் பண்ணிடும். 2025 இருந்தே மீனராசி அன்பர்கள் ஜென்ம சனியோடைய பலனை பார்த்துன்னு இருக்கிறாங்க. எதுல கை வச்சாலும் அது கொஞ்சம் தொலங்காம இருக்கு. ஒரு தொழிலா இருக்கட்டும், மீனராசி அன்பர்களுக்கு சொல்றேன், ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், மீனராசி அன்பர்கள் ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல மாட்டின்னு இருக்கக்கூடிய, இப்போ வெளிநாட்டுல இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏகப்பட்ட முஸ்லீம் கண்ட்ரி இருக்குது. அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த எல்லா முஸ்லீம் கண்ட்ரில இருந்து ஏதோ நபர்கள் அங்க மாட்டின்னு இருப்பாங்க. இப்ப போர் நடக்குது. அந்த வீடு இப்போ இந்தியால அவங்க குடும்பம் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் வேதனையான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. நம்பர் 1 ஒரு ராசி மாட்டின்னு இருக்குன்னா அது மீன ராசி தான். உங்க கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, அந்த மனைவி மீன ராசியா இருப்பாங்க. உங்க வீட்டுல ஒரு மீன ராசின்னு ஒண்ணு இருந்தாதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். கமெண்ட்ல சொல்லுங்க, 100% உண்மையா இருக்கும். ஒண்ணு அந்த மீன ராசியே அந்த கல்ஃப் கண்ட்ரில மாட்டின்னு இருப்பாங்க. அங்க போர் நடக்குதுன்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்ல யாராச்சும் ஒருத்தங்க மீனராசியா இருப்பாங்க. இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மீனராசி என்பது ஜலராசி. மீனராசி என்பது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி. வெளிநாட்டுல போய், அதுவும் இந்த முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு ராசி. சரி, நான் இதுல இருக்கேன், நான் வந்து யூரோப்ல இருக்கேன், அமெரிக்கால இருக்கேன், ஆஸ்திரேலியால இருக்கேன், கனடால இருக்கேன்னா நீங்களும் போன வருஷத்துல இருந்தே சஃபர் ஆவறீங்க. இந்த ட்ரம்பால, வேலை இழப்பால, இந்த ஐடி துறையால சஃபர் ஆயின்னு இருக்கிறீங்க. இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீனராசியா இருந்தாலும் அனைத்து மீனராசியும் கடந்த 1 வருடமாக கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சுன்னு இருக்கிறாங்க. கடுமையான மன அழுத்தத்தை சந்திச்சுன்னு இருக்கிறாங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல, பணம் வரவு இல்ல, பணத்தை வந்து சேர்த்து வைக்க முடியல, ஏகப்பட்ட தேவையில்லாத செலவுகள் வந்துன்னு இருக்குது, புதுசா பிரச்சனை வந்துன்னு இருக்குது. தொழில் பண்ணின்னு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா போல, எல்லா விஷயத்திலையும் அப்படியே ஒரு ஜாம் ஆகி நிக்குது. உங்க வாழ்க்கை இப்ப கரண்ட் போன மாதிரி இருக்கு. ஜென்ம சனிக்குள்ள வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். சனி பகவான் இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட பாடங்களை கொடுப்பாரு. இதெல்லாம் சூப்பரான பாடம். இந்த பாடம்லாம் எடுக்கும் போது கஷ்டமா இருக்கும். இத கிராஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த பாடத்தை வச்சுதான் வருங்காலத்துல நீங்க முன்னேறக்கூடிய ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் இந்த பாடத்தை வைத்துதான் அமையும். இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லா விஷயத்துல ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஒரு குழந்தை பிரச்சனையா இருக்குது, இது வேலை பிரச்சனையா இருக்கு, தொழில் பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு. இப்போ உங்களுக்கு 1008 வேதனைகள் இருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய பாடம்னு சொன்னாலாம் உங்க காதுல விழாது. ஆனா இதை கிராஸ் பண்ணி வரும்போது இந்த பாடத்தாலதான் நீங்க முன்னேறவே போறீங்க. இந்த பாடத்தை வச்சுதான் வருங்காலத்துல இருக்கிற அனைத்து வாழ்க்கையவும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க, முன்னேற்றம் அடைய போறீங்க. ரைட்டுங்களா? சோ இந்த சனி பயிற்சியால மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா கும்பராசியில இருந்த அந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்கு தான் வந்திருக்கிறார். ரைட்டுங்களா?
போன வருஷம் கூட வக்ரம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த வருஷம் டைரக்டா போன நவம்பர் மாசத்துல இருந்து இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுல இருந்து இன்னும் மீன ராசிக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாத மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய உங்க குடும்ப உறுப்பினர் யாராச்சும் ஒருத்தங்க, உங்க பசங்க மீன ராசியா இருக்கிறாங்க, அம்மா அப்பா மீன ராசியா இருக்கிறாங்க, மனைவி மீன ராசியா இருக்கிறாங்கன்னாலும் அந்த பாதிப்பை, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஜென்ம சனி இருந்தாலும் அந்த பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தபடியா எந்த ராசிக்கு ரொம்ப டைம் சரியில்லைன்னு கேட்டா சிம்ம ராசிக்கு. இப்ப இந்த மீன ராசிக்கு என்ன மார்க் கொடுக்கலான்னு கேட்டா 10 மார்க் கொடுக்கலாம். சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகம், தசாபுக்தி இதெல்லாம் மாறும். புரியுதுங்களா? உங்களுடைய ஜாதகம் பலமாக இருக்கும் போது ஜென்ம சனியோடைய பலனை சற்று கம்மியாக உணரலாம். உங்களுடைய தசாபுக்தி நல்ல திரிகோணாதிபதிகள் தசாபுக்தி நடக்கும் போது ஜென்ம சனியோடைய பலனை சற்று கம்மியாக உணரலாம். ரைட்டா? இந்த சனி பயிற்சியோட பலனை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு ஒரு 10 மார்க் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ம சனியா இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கே வேற இப்ப அவர் ஜென்ம சனிய வேற விரைய சனியை நடத்தின்னு இருக்கிறார். ஓகே. அடுத்த ராசி எந்த ராசிக்கு டைம் ரொம்ப நல்லா இல்லைன்னு கேட்டா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைத்து, அதாவது கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வடி வைக்கிறாங்க. வேலைக்கு போனா எவன் நண்பரா இருக்கிறவன் துரோகியா மாறுறான், மனைவியே துரோகியா மாறுறாங்க, மனைவியே பிரச்சனை பண்றாங்க, கணவரே பிரச்சனை பண்றாரு, இவங்கெல்லாம் அம்மா அப்பாவே பிரச்சனை பண்றாங்க, குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனை பண்றாங்க, கூட வேலை செய்யறவங்க இத்தனை நாள் கூடவே இருந்தியே நீயே எனக்கு எதிரியா மாறியே, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏகப்பட்ட, இப்போ நீங்க ஒரு போர் களத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சிம்மராசி அன்பர்கள். ஒரு போர் களத்துல எல்லாம் சுத்தி சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, நடுவுல நீங்களும் சண்டை போட்டுன்னு இருக்கிற மாதிரி. இந்த காலகட்டம் மிகவும் சவால்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும், சாதகமற்ற காலகட்டமாக இருக்கும். ரைட்டுங்களா? வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் வரும், தொழில் செய்யற இடத்துல பிரச்சனைகள் வரும், குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், உங்க மேல எல்லாரும் வெறுப்பு காட்டுற மாதிரி இருக்கும், இந்த உலகமே உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி இருக்கும், உங்க திறமைகள் அனைத்தும் சற்று உடைக்கப்பட்டிருக்கும், உங்களோட பவர் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பாடம். இது எல்லாமே இப்படியும் சுச்சுவேஷனை மாத்த முடியும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கிரகங்கள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றத உணரக்கூடிய காலகட்டம். கடவுளை உணரக்கூடிய காலகட்டம் ஜாலியாலாம் இருக்காது. அந்த கஷ்டத்துலதான் கடவுளை உணர முடியும். ஜாலியா இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் இருந்தா அவன் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் திமிராதான் இருப்பார். இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்குதுன்னு வைங்களேன், நல்லா சம்பாதிச்சுன்னு இருக்கிறாருன்னா அவருக்கு கோவிலுக்கே போக மாட்டார். அவருக்கு கோவில் அங்க போய் என்ன பண்றதுன்னு கேட்பாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குது, நான் ஏன் கோயிலுக்கு போகணும்னு. ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வரும்போதுதான் கடவுளை பத்தி நினைப்பாங்க. அப்பதான் கடவுளை உணர முடியும், கிரகங்களையும் உணர முடியும். சோ சிம்ம ராசிக்கு டைம் சுத்தமா நல்லா இல்லை. சிம்ம ராசிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு 20 மார்க் கொடுக்கலாம் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும். சில பேருக்கு இந்த அஷ்டமத்த சனி காலகட்டத்துல கூட நல்ல தசாபுக்தி நடக்கும், கொடுத்து வச்சவங்க. சில கொடுத்து வச்சவங்களுக்கு அதுவும் நடக்கும். ஜாதகம் ரொம்ப பலமா இருக்கும். சோ இந்த பேட் டைமை கூட சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சில பேருக்கு கர்மாவும் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனா 90% மக்கள் இந்த அஷ்டமத்து சனியால சற்று சஃபர் ஆவாங்க, சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ரைட்டுங்களா? சிம்ம ராசிக்கு நல்லா இல்ல அஷ்டம சனி, மீன ராசிக்கு சுத்தமா நல்லா இல்ல. அடுத்தது மேஷராசி. மேஷராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. போன வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அபிஷியலா பாத்தீங்கன்னா கோவில்கள்ல பூஜையே பண்ணி உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னு சொல்றாங்க. 7.5 சனி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ராசி பெரிய இதெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? சோ அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சே தவிர பெரிய நெகட்டிவ்ஸை ஃபீல் பண்ண முடியாது. ஆனா எந்த வீட்டுல எல்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கிறாங்களோ, இந்த இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பசங்களா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், நீங்க மேஷ ராசியா இருக்கலாம், உங்க கணவர் வெளிநாட்டுல இருக்கலாம், அவரு வேற ராசியா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தை மேஷ ராசியா இருக்கலாம், வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போயிருக்கலாம், இல்ல வேலைக்கு போயிருக்கலாம்.
இந்த மேஷராசி அன்பர்கள் இப்ப சஃபர் ஆனது வெளிநாட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வெளிநாட்டுல யாரெல்லாம் வேலைக்கு போனாங்களோ, வெளிநாட்டுல யாரெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு போனாங்களோ, வெளிநாட்டுல யாரெல்லாம் இந்த தொழில் பண்றதுக்கு போனாங்களோ, படிக்கிறதுக்கு போனாங்களோ, அவங்க தான் இப்ப சஃபர் ஆயிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? மற்றபடி 7.5 சனி ஸ்டார்ட் ஆன உடனே பெரிய கெடுபலன்கள், தொழில பெரிய இழப்பு, குடும்பத்துல பெரிய பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ரைட்டுங்களா? இந்த போர்லாம் ஸ்டார்ட் ஆனதால தான் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று அதிகமாக தெரிகின்றது. இதுக்கு காரணம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது. போன வருஷமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம் அபிஷியலா இப்போ டிக்ளேர் பண்றாங்க. ரைட்டுங்களா? இந்த 7.5 சனியை நீங்க ஈஸியா கடந்து போயிட முடியும். இது ஒன்றும் அப்படியே நெகட்டிவாவே இருக்காது. இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல மாற்றங்கள் ஏற்படும். 7.5 சனின்றது 7.5 வருஷம். அதுலயும் இந்த விரைய சனி, ஜென்ம சனின்றது அது ஒரு 5-6 வருஷம் வரும். ஸோ ஒரு 5-6 வருஷமே நெகட்டிவாவே இருக்குமான்லாம் அப்படிலாம் நடக்காது. அப்பப்போ கொஞ்சம் கெடுபலன் ஏற்படும். திருப்பி நார்மல் பேக் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருப்பி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். திருப்பி கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே போயிடும். ஸோ இந்த மேஷராசிக்கு என்ன மார்க் கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு 40 மார்க் கொடுக்கலாம். ஆனா 7.5 சனி தொடங்கியது என்பது ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான். ஆனாலும் இதை ஈஸியா சமாளிக்க முடியும். இப்பதான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? அடுத்தது எந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லைன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்கு ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றோம்னா கண்டக சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டக சனி பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். வேலை செய்யற இடத்துல சில பேரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும். இந்த மேனேஜர் கூட எல்லாம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். இப்போ நீங்க பசங்களா இருந்தீங்கன்னா அம்மா அப்பா கூட சில கருத்து வேறுபாடு, நீங்க அம்மா அப்பாவா இருந்தீங்கன்னா பசங்களோட சில கருத்து வேறுபாடு, வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல, குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். இதுதான் கண்டக சனி செய்யும். இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம், இதெல்லாம் கொஞ்சம் டெம்பரவரியா தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் மன அழுத்தம், சில பிரச்சனைகளை இப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? கன்னி ராசிக்கு ரொம்ப நெகட்டிவா நடக்குமா? நடக்காது. பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனை வருமா? வராது. வேலையில பெரிய பிரச்சனை வருமா? வராது. தொழில பெரிய பிரச்சனை வருமா? வராது. நான் ஏதாவது வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். வேலை மாறலாமா? மாறலாம். தொழில மாத்தலாமா? மாத்தலாம். வீடு மாத்தலாமா? மாத்தலாம். எல்லாம் இந்த பைனான்சியலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அழகாவே போகும். ஆனா மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியரோட பிரச்சனைகள் ஏற்படும். மைண்ட் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பா ஃபீல் ஆகும். கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளவுதான். ஆனா பொருளாதார ரீதியா பெரிய பிரச்சனையோ பெரிய இதுவோ ஏற்படாது. சரிங்களா? ஓகேங்க. இந்த சனி பெயர்ச்சியால மிகவும் நல்லா இருக்கக்கூடிய ராசிகள், மிகவும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசிகள், அதே மாதிரி மிகவும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் கோவிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க. கோவிலுக்கு போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு மீறிய சக்தி, இந்த நவ கிரகங்களை படைத்தது இறைவன். ரைட்டுங்களா? அவரை போய் கும்பிடும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா சால்வ் ஆகும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாத்துலயும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? இந்த பதிவுல திருநள்ளாறு சனி பெயர்ச்சியை பத்தி 12 ராசிகளுக்கும் பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.